2025ஆம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசியானது டிசம்பர் 30ஆம் தேதி வருதுங்க. இது மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி. பெருமாள் கோவில்களில் பரமத வாசல் திறக்கும் ஒரு அற்புதமான நாள் தாங்க. இது 7 ஜென்ம பாவங்களை நீக்கி செல்வம், ஞானம், மோட்சம் தரும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் தான் இந்த நாள். இந்த நாளில் விரதம் இருந்து உபவாசமாக இருந்து பெருமாளை வழிபட்டு தான தர்மங்கள் எல்லாமே செஞ்சு சொர்க்க வாயில் வழியாக நுழைவது பெரும் புண்ணியத்தை நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நிறைந்த நாள் தாங்க இந்த நாள். மேலுமே வைகுண்ட ஏகாதசி பெருமாளோட அருளை பெற இந்த 5 விஷயங்களை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாளோட அருளை பெறுவதற்காக மிகவும் ஏற்ற ஒரு நாளாக இந்த நாளானது இருக்குது. இந்த நாளில் ஒரு சில குறிப்பிட்ட எளிமையான பரிகாரங்களை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்தாலே பெருமாளோட பரிபூர்ணமான அருளையுமே பெற முடியும். வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு குறிப்பிட்ட இந்த 5 விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா அளவில்லாத நன்மைகளும் செல்வ செழிப்புமே உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். 2025ஆம் ஆண்டோட இறுதி ஏகாதசியாக இந்த வைகுண்ட ஏகாதசியானது அமைச்சிருக்குங்க. வருடத்தில் வரும் மிக முக்கியமான ஏகாதசியில் ஒன்றான மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி இந்த ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையானது அமைஞ்சிருக்கு. 2025ஆம் ஆண்டோட துவக்கத்தில் ஏற்கனவே ஒரு வைகுண்ட ஏகாதசி நிறைவடைந்து விட்ட நிலையில் இந்த ஆண்டோட இறுதியாகவும் மற்றொரு வைகுண்ட ஏகாதசி விரத நாளானது அமைச்சிருக்குங்க. இந்த ஏகாதசி புத்திரத ஏகாதசி என அழைக்கப்படுதுங்க. மற்ற மாதங்களில் வரும் ஏகாதசிகளில் விரதம் இருந்து பெருமாளை நம்ம வழிபட முடியலன்னு அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு இரவு முழுவதுமே கண் விழித்து உபவாசமாக இருந்து பெருமாளோட திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறதுனால பாவங்கள் அனைத்துமே நீங்கி புண்ணியங்கள் அதிகரிக்கும். அதோடு வேண்டிய வரங்களும் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் வைகுண்ட பதவியுமே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. இந்த நாளில் இரவு முழுவதுமே கண் விழித்தும் உபவாசமாக இருந்தும் விரதம் இருக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க. ரொம்ப எளிமையான முறையில் முழு பக்தியோட பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா பெருமாளோட அருள் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டியுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், வைகுண்ட ஏகாதசினிக்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய 5 விஷயங்களை பார்க்க போகிறோங்க. முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, மகாவிஷ்ணுவிற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் சிலை அல்லது ஏதாவது ஒரு பெருமாளோட படம் ஏதாவது இருந்தாலும் சரிங்க, ஒரு உருவ சிலைக்கு பஞ்சாமிர்தம் அதாவது பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை இது எல்லா பொருளையும் போட்டு அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அப்படி சிலை இல்லாதவங்க பெருமாளுக்கு இந்த பஞ்சாமிர்தத்தை நைவேத்தியமாக கூட நீங்கள் படைத்து வழிபடலாம். இது தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி முன்னேற்றத்திற்கான ஒரு புதிய வாய்ப்பை உங்களுக்கு தரும். சரியாக பயன்படுத்துங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து 2வது விஷயம், வெற்றிலையில் மந்திரம் எழுதி சமர்ப்பிக்கிறதுங்க. ஒரு வெற்றிலையில் ஓம் விஷ்ணுவே நமக அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை எழுதி அதை பகவான் விஷ்ணுவின் பாதங்களில் வைத்து வழிபடலாம். பூஜைக்கு பிறகு அந்த வெற்றிலையை உங்களோட பணப்பெட்டி அல்லது பீரோவில் வைத்தாலே பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். நிச்சயமான ஒரு உண்மைங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததை பார்த்தோமா 3வது விஷயம், பசுவிற்கு உணவு கொடுக்கறது. அதாவது மகாவிஷ்ணுவிற்கு வாழைப்பழம் படைத்து வழிபட்டு விட்டு அதுக்கப்புறம் பசு மாற்றுக்கு நெய் தடவிய ரொட்டி மற்றும் வெல்லம் வழங்குறது நல்லதுங்க. இது உங்களோட குழந்தைகளோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உடல் ஆரோக்கியத்தையுமே அதிகரிக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக இந்த வழிபாடானது சொல்லப்படுது. அடுத்ததை பார்த்தோமா 4வது விஷயம், துளசி வழிபாடு. இதுதாங்க ரொம்ப முக்கியமான வழிபாடு. நெய் தீபம். வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு மாலையில் துளசி செடிக்கு மிக அருகில் நெய் தீபம் ஏற்றி துளசி செடியை 7 முறை வலம் வர வேணுங்க. துளசி இலைகளின் மீது ஸ்ரீ என்று எழுதி மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணிப்பது வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். பெருமாளுக்கு இந்த நாளில் நீங்கள் துளசியால் அர்ச்சனை செய்வதும் துளசியால் மாலை கட்டி போடுவதுமே ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இது உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவுக்கு நீங்கள் இந்த மாதிரி துளசி மாலை கட்டி போடுங்க, ரொம்ப நல்லது. இதனால் பெருமாளோட அருளோட மகாலட்சுமியின் அருளுமே உங்களுக்கு கிடைத்துவிடும். அடுத்ததாக பார்த்தோமா 5வது விஷயம், அரச மரத்தடியில் தீபம் ஏற்றுங்க.
மாலையில் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது உங்களோட வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வந்து மன அமைதியை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். இந்த வருடத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, அதாவது டிசம்பர் 30/12/2025 அன்று வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க. இது 7 ஜென்ம பாவங்களை போக்கும் வைகுண்ட ஏகாதசி விரதம். ஏகாதசிக்கு ஈடான விரதம் இல்லை அப்படிங்கிறது ஆன்றோரோட அருள்வாக்குங்க. விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 30 அன்னைக்கு ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி. மேலுமே அன்று மாத சுக்லபஷ வளர்பிறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. மனிதர்களோட ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாள். அதன்படி தாங்க இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரமாகும். மார்கழி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு ஆறிலிருந்து விழித்தெழும் மாதமாகவும் ஆகவே தான் இந்த ஏகாதசியானது சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய ஆன்றோர்கள். ஏகாதசி விரதம் இருந்தாலே விரதத்திலேயே மிகச்சிறந்த விரதமாக ஏகாதசி விரதத்தை சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஏகாதசி விரதம் இருப்பதற்கு வயது வித்தியாசம் கிடையாதுங்க. நம்மளுடைய வாழ்க்கையானது 4 நிலைகளாக பிரிக்கப்படுகிறது. அதாவது பிரம்மச்சரியம், கிருசஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என 4 நிலைகளில் இருப்பவங்களுமே ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ளலாம். மேலுமே ஜாதி வித்தியாசம் பார்க்காம அனைத்து பிரிவினருமே ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ளலாங்க. பலன் தரும் விரதம். நெருங்கிய உறவுகளில் ஏற்படும் பிறப்பு இறப்பு, பெண்களோட மாதவிடாய் காலத்திலுமே கூட ஏகாதசி விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். தவிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஒவ்வொரு மாதத்திலையுமே வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை நாட்களில் வரும் ஏகாதசி விரதத்தன்மையும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும். ஒவ்வொரு ஏகாதசியுமே பொது பயனையும் நல்ல பயன்களையும் அளிப்பது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட பயன்களையுமே விரதம் இருக்கிறவங்களுக்கு தரக்கூடியது. மேலுமே சாப்பிடக்கூடாது. சில பேர் ஏகாதசி விரதம் இருப்பதை ஒட்டி முதல் நாள் வயிறு முட்டும் வரைக்குமே சாப்பிடுவது இருக்குது. அது பெரும் தவறுங்க. ஏகாதசி விரதத்தோட முழு பயனையும் பெற வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, விரத நாளில் முழுவதுமே உண்ணாமலோ முதல் நாளான தசமி நாளில் ஒருவேளை மட்டுமே உண்ண வேண்டியது அவசியங்க. அதோடு விரதம் முடிந்த உடனே படிப்படியாக உணவு உண்ணும் அளவை கூட்ட வேணும். அப்படி இல்லாமல் 3 வேளை உண்ணும் உணவை ஒரே நாளில் சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா விரதம் இருப்பதன் முழு பலனுமே கிடைக்காம போகுமா. எப்போது சாப்பிடுவது? ஏகாதசி விரத நாளில் விரிவாக பூஜை செய்வது நல்லது. வீட்டு சூழ்நிலைகளால் பூஜை செய்ய முடியாமல் இதை சிந்தனை தடைபடும் நிலைய வருமா அப்படின்னா அன்று முழுவதுமே ஆலயத்திலேயே நீங்கள் தங்கியிருந்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. இறைவனை தரிசிப்பதும் பல நன்மைகளை கொடுக்கும். மேலுமே துவாதசி நாளில் விரதம் முடிக்கும் காலை வேளையில் துவாதசி திதி குறுகிய நேரம் மட்டுமே இருந்தாவே மதியம் வரைக்குமே செய்ய வேண்டிய சந்தியாவனந்தம் உள்ளிட்ட முக்கிய பூஜைகளை சீக்கிரத்திலேயே முடித்து கொள்ளலாம். மேலுமே ஏகாதசி விரதம் இருப்பவங்க கோபத்தை கட்டுப்படுத்த வேணும். ஏகாதசி விரதம் இருந்தாலே நம்மளுடைய கோபம் கட்டுக்குள்ளே வரும். அதோடு மற்றவங்களோட கோபத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றும். ஏகாதசி விரதம் இருந்த அம்பரிஷ சக்கரவர்த்தி துர்வாச மகரிஷியின் கடும் கோபத்தில் இருந்து மகாவிஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டார் என புராணங்கள் கூட சொல்லப்படுதுங்க. என்ன சாப்பிடலாம்? ஏகாதசி மற்றும் துவாதசி நாட்களில் முழுமையாக விரதம் இருக்க முடியலனாலும் ஏகாதசி நாளன்னைக்காவது முன்னிரவில் சிறிதளவு இலகுவான உணவுகளை நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் சிரவண துவாதசி தினத்தில் கண்டிப்பாக விரதம் இருக்கிறது நல்லதுங்க. வளர்பிறை தேய்பிறை துவாதசி நாட்களில் திருவோண நட்சத்திரம் வந்தாலே அன்றைக்கும் விரதம் இருந்து திரியோதசி திதியில் தான் பாராயணம் செய்ய வேண்டும். மேலுமே கேட்டது எல்லாமே கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்தாலே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க. சந்தான பாக்கியம் தரும் ஏகாதசி நாளில் விரதம் இருந்து பகலிலும் இரவிலும் மகாவிஷ்ணுவை துதிப்போருக்கு நீடித்த புகழும் நோயற்ற வாழ்வும் சந்தானம் பாக்கியமும் கிடைப்பது மட்டும் இல்லாமல் வைகுண்டத்தில் வாசம் பெறுவதற்கான பாக்கியமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. விரதம் இருப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்ம மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்தி கட்டுப்படுத்துவதற்காகவும் எந்திரமாகிய உடம்பை சுத்தப்படுத்துவதற்காகவும் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட ஆன்மீகத்தோடு கூடிய அறிவியல் விதிமுறைகளே இருக்குங்க. ஏகாதசி விரதம் இருந்தாலே நம்மளுடைய கோபமானது கட்டுக்குள்ளே வரும். மேலுமே ஒவ்வொரு ஏகாதசி விரதமும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. மேலுமே இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாளுங்க. ஏகாதசி விரதம் இருந்து கண் விழித்து பெருமாளை தரிசித்தாலே நம்மளுடைய சகல பாவங்களும் தோஷங்களும் நீங்குவது மட்டும் இல்லாமல் நிலையான செல்வ வளமும் நமக்கு கிடைக்கும். அதிலுமே மார்கழி
மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை தரிசித்தாலே நமக்கு மோட்சம் கிடைப்பதோடு வைகுண்டத்திலேயே இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லை அப்படிங்கிறது விரதத்திலேயே சிறந்த விரதமாக கடைபிடிக்கப்படுவது தான் இந்த ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி விரதங்க. இது யார் சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலுமே இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எளிமையான முறையில் நீங்கள் வீட்டிலேயே இந்த 5 விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். பெருமாளோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். மேலுமே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.